பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. தயவு செஞ்சு முகுந்தன் எனக்கு விட்டு கொடுத்துரு ப்ளீஸ். நான் அவரை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய் நான் சந்தோஷமா அவர் கூட வாழ்ந்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு விட்டு கொடுத்துதான் ஆகணும். உனக்கு அவர் கண்டிப்பா வேணும்ல? ஆமா ஆமா, அவர் எனக்கு கண்டிப்பா வேணும். அவர் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அவர் இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. சரி, நான் அவரை உனக்கு விட்டு கொடுத்துறேன். சித்ரா என்ன சொல்ற? அத்தை, நீங்க சும்மா நீ மட்டுமே அவரோட சந்தோஷமா வாழலாம். உன் வாழ்க்கையில நான் குறுக்கிடவே மாட்டேன். ஆனா நீ ஒரே ஒரு கண்டிஷனுக்கு சம்மதிச்சா மட்டும்தான் அது நடக்கும். என்ன கண்டிஷன்? என்ன கண்டிஷன் சொல்லு. நான் அவருக்காக எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். பச்சை குழந்தை மேல நீ அவர்கிட்ட சத்தியத்தை வாங்கினல, அத வாபஸ் வாங்க. அவர் வேணும்னா நீ அந்த சத்தியத்தை வாபஸ் வாங்க. மத்தபடி வேற எதுவும் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே மாட்டேன். என்ன யோசிக்கிற? போய் அவரையும் குழந்தையும் உடனே கோவிலுக்கு கூட்டிட்டு வா. நானும் வரேன். கோவில்ல வச்சு உன் குழந்தை மேல வாங்கின சத்தியத்தை வாபஸ் வாங்க. அதுக்கப்புறம் என்னைக்கும் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். சரி சரி சரி, நான் உடனே போய் முகுந்தனை கூட்டிட்டு வரேன். நீ வந்துரு. சத்தியத்தை வாபஸ் வாங்கின உடனே முகுந்தனை என்கிட்ட முழுசா ஒப்படைச்சிட்டு நீ போயிடணும் என்ன? அப்புறம் தொந்தரவு பண்ணக்கூடாது என்ன? நான் முகுந்தனை கூட்டு வந்துடுறேன். வாக்கு மறக்கூடாது. நீ போயிடணும். நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம கம்பெனி தான். வாங்க. வாங்க தம்பி. என்னண்ணா வாங்க. பாபு நம்ம கம்பெனில தான் வேலை பார்க்க போறாரு. அவர் நல்லா படிச்சிருக்காரு. ஒரு நாளையே நம்ம வியாபாரத்தை பற்றி தெரிஞ்சுப்பாரு. நீங்க கூட வந்து பார்த்துக்கோங்க. பேசாம நம்ம கம்பெனியோட கணக்கு வழக்கெல்லாம் பாபுவை பார்த்துக்கிட்டுமே. நீங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கிறீங்க. எங்களுக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, எவ்வளவோ வளர்த்துருக்கீங்கண்ணா. நான் கஷ்டப்படும் போதெல்லாம் ராத்திரியும் பகலுமா கண்ணை முடிச்சு நீங்க எனக்காக கஷ்டப்பட்டுருக்கீங்க. இனிமேலாவது நீங்க கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் இல்லையா? என்ன பண்ணலாம், நீங்க வந்து நம்ம மொத்த கம்பெனியோட மேற்பார்வை நீங்க பாத்துக்கோங்க. கணக்கு வழக்க பாபு பாத்துக்கிட்டோம். என்ன நான் சொல்றது? சரிங்க தம்பி. அப்போ நீங்க இந்த கணக்கு வழக்கு அது இதெல்லாம் பாபுக்கு சொல்லி கொடுத்துருங்க. சரிங்க தம்பி. நம்ம கம்பெனியோட வரவு செலவு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சு இன்னைக்கே கணக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறேன். சந்தோஷம். இன்னொரு விஷயம், 2 வருஷம் ஜெயில படக்கூடாத கஷ்டம்லாம் பட்டு பாபு நீ படம் போட்ட தங்க மாதிரி திரும்பி வந்திருக்காப்புல. ஆனா என்ன பண்றது, முதலாளியும் பாபு புரிஞ்சுக்கல, நம்ம கௌரியும் பாபு புரிஞ்சுக்கல. இப்ப அவருக்கு ஆதரவும் சொல்ல யாருமே இல்லை. நான் வந்து தான் இருக்கேன். பாபு நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல திறமை உங்களுக்கு. ஆனா என்ன, உங்க படிப்பையும் உங்க திறமையும் நீங்க
சரியா உபயோகப்படுத்திக்கல. சரி விடுங்க, பழசு போனது போனதாகவே இருக்கட்டும். இனிமேல் நீங்கள் வந்து ஒரு புது மனுஷனா நீங்கள் வேலை பாருங்க. உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் உங்கள் வேலையில் உண்மையாக இருங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், முதலாளியும் உங்களை புரிஞ்சுப்பாரு, கௌரியும் உங்களை புரிஞ்சுப்பா. அவங்க 2 பேரும் உங்களை தேடி வருவாங்க. சரிங்களா?